ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் ஞானசம்பந்தன் சார் அவங்களோட ஜோக்ஸ் மற்றும் அவங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சு, அப்புறம் ஆடல் பாடலுடன் ஒரு நாள் என்ஜாய் பண்ண ஈவெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்க ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்க இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, உடுமலையிலேருந்து கோவைக்கு எஸ்பிஐ லைஃபோட கிளப்பு எல்எம்ஸ் மீட்டுக்காக போயிட்டுருக்கோம். காலையில் 8 மணிக்கு பாருங்கள் எப்படி ஒரு பனின்னு, செம்ம பனிங்க. அதோட நம்ம போயிட்டுருக்கோம். இந்த மீட்டிங் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கோயம்புத்தூரில் நடந்தது. போன வருஷமும் கோயம்புத்தூரில் ஹோட்டல் கோகுலம் பார்க் அங்கே நடந்தது. அது கொஞ்சம் சூப்பராகவே இருந்தது. ஆனால் விஐபிஸ் யாரும் வரல. அதுக்கு முன்னாடி சென்னையில் நடந்தது. அது இப்போ சத்யராஜ் சார், பிரியங்கா மோகன், ஈரோடு மகேஷ்லாம் வந்திருந்தாங்க. அந்த இது செம்மையாக போச்சு. இந்த வருஷம் அது மாதிரி செம்மையாக போகும் அப்படின்னு நம்பி தான் போயிட்டுருக்கோம். அது மாதிரி செம்மையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், உக்கடம் எல்லாமே பாருங்கள் 8 மணிக்கு எப்படி ஒரு பனி. அது காந்திபுரத்து பக்கத்தில் இருக்கிற ஜிபி கிராண்ட் கேலக்ஸி அப்படின்ற மண்டபம். ஆக்சுவலி அது கல்யாண மண்டபம் தான், ஹோட்டல் இல்லை. ஏன்னா 350 மெம்பர்ஸ் எந்த ஹோட்டல்லையும் பிளேஸ் இல்லைன்றதுனால மண்டபம் புக் பண்ணியிருந்தாங்க. அதுவே பாருங்கள், ஆனால் செமையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். இது பாருங்கள் என்ன கூட்டம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அட்டண்டன்ஸ் போடுறது தான் அப்படி ஒரு கூட்டங்க. அட்டண்டன்ஸை போட்டு உள்ளே மண்டபத்தெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ தான் எல்லாம் ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. என்னடா எய்த்தா அப்படின்னு பார்த்தா லைட்டிங் போர்டு நல்லா ஒத்து பார்த்தா அதில் நம்ம ஃபோட்டோ வேறு. ஆகா செமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஃபோட்டோ எடுத்து அது தனியாக ஒரு இது பண்ணி வச்சிட்டேன். என்னை விட என்னோடய ஹஸ்பண்ட் தான் இந்த லைட்டிங் போர்டில் இருக்கிற என்னோடய ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இன்னும் சத்தியமங்கலம் பிரான்ச்சில் நிறைய எல்எம்ஸ் வர வேண்டியிருந்ததுனால கொஞ்சம் அப்படியே டிலே பண்ணாங்க மீட்டிங் ஆரம்பிக்க. அப்புறம் யூடியூப்லேருந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரோட ஸ்பீச் எல்லாம் போட்டு விட்ருந்தாங்க. நல்ல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. இவங்க தான் வெல்கம் பண்ணுற மாதிரி இவங்களும் ஒரு யூனிட் மேனேஜர் தான். இந்த ரெடி இவங்க ஆரம்பித்து மெல்ல சின்ன சின்ன கேம் மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணாங்க, நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கிறதுக்காக. அப்புறம் இவரும் ஒரு யூனிட் மேனேஜர் தான். இவரும் நடுவில் என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருப்பார். என்ன ஒரு குடும்பம்னா கைதட்ட சொல்லி அடிக்கடி சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார். அப்புறமா டான்ஸ் ப்ரோக்ராம் ஆரம்பித்தது. பரதநாட்டியம் நல்லாவே ஆடினாங்க. அப்புறம் இவங்க ஒரு சாமி பாட்டு பாடி ஆரம்பித்து வச்சாங்க சிங்கிங்க. இவர் மேல் சிங்கர். இவர் அந்த ஜாலியாக ஜிம்கான பாட்டு பாடிட்டு இறங்கி கீழே ஆடி குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணார்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஐபி அவர் ஞான சம்பந்தம் சார் வந்துட்டார். அவர் வந்தோடனே அவருக்கு வரவேற்றுக்கு வந்து பேசிட்டு அவருக்கு என்ன மாதிரிலாம் இன்சூரன்ஸ் பற்றி பேசணும். இவர் தான் எங்கள் டிஆர்எம் சார். அவர் கொஞ்சம் டென்ஸ் கொடுத்துட்ருந்தாரு. அவருக்கு பொக்கே கொடுத்து வெல்கம் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்ல இந்த டேபிள் இருக்கிற மாதிரி மைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு டிஆர்எம் சார். அவர் ஞான சம்பந்தம் சார் அது வேண்டாம், நான் தனியாக நின்று பேசிக்கிறேன் மைக் மட்டும் வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ வந்து அந்த நேரம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இல்லை பாஸ்போர்ட் சைஸ் போட்ட மாதிரி இருக்கும், ஃபுல் சைஸ் போட்ட மாதிரி பண்ணலாம், சிறந்தெல்லாம் இருக்கும். எப்போவுமே இனிஷியல் படங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து நின்றுட்டாதான் ஈஸி. அங்கே போயிட்டோம்னா நம்ம திரும்ப திரும்ப அந்த சதுரத்துக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும். அனைவருடைய அன்பான மகிழ்வான வணக்கத்தை நான் தெரிவித்து கொண்டு குடும்பப்படி பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டேன். இவ்வளோ வயசுல கல்யாணம், அந்த 60 கல்யாணம் அவர் சொல்லவே இல்லை. சரி இருக்கட்டும், வந்துட்டோம். உண்மையான கூட்டம் இங்கே மணவரை அந்த ஸ்டேஜ் போட்டுருக்காங்க. அதுக்கு முதல்ல நாம வாசிட்டு அவர் பாட்டு போயிட்டாங்க. அவங்களாவது 6 பேர் அவங்க பாட்டு உட்காந்து வாசிட்டாங்க. நான் ஒத்தைக்கு ஒத்தேன். நான் பேசணும். இங்கே கூட்டம், அங்கே கூட்டம், அங்கே கூட்டம், அங்கே கூட்டம், மணமக்களை பார்க்க போகிறது கூட்டம். என் கையில் மைக்கு ஊக்கல் கார்டு அவ்வளோதான். பேச ஆரம்பிச்சாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர் அப்படி போட்டு அப்படி உட்கார்ந்து திரும்பி இப்படி உட்கார்ந்து திரும்பி இந்த லைனில் நிற்கிறவர்கள் சொல்கிறாரு, சார் நாங்கள் நின்று கேட்டுக்கிட்டே இருக்கோம் சார், நீங்கள் பேசுங்க சார், நீங்கள் பேசிட்டு சார், கேட்கலன்னு கேட்குங்க சார். 45 நிமிஷம் பேசுகிறேன். அது நடுவில் நான் ஒரு செய்தியை விட்டுட்டேன். பேசிட்டு வரப்பா பல்லாங்குழின்னு என் பேர் வச்சு தெரியுமா? பல்லாங்குழி பார்த்துருக்கீங்களா? இந்த வீட்டில் கொரோனா வந்தப்போ விளையாட்டுருப்பீங்கல்ல, வெளியே போக முடியாது, அப்படிதான் உட்காந்துருப்போம். கேப் போட்டு பல்லாங்குழி வரும்போது சோப்படப்பட தாயக்கட்டம் எல்லாம் பண்ணிக்கல. இப்போ பல்லாங்குழின்னு சொல்லிட்டு நான் மட்டும் போயிட்டேன். நம்புறீங்களோ இல்லையா, அந்த கூட்டத்திலையும் ஒரு அம்மா எதிர்த்து, ஐயா பல்லாங்குழின்னு சொன்னீங்க, பேர் காரணம் தான் போயிட்டீங்களே. திருப்பி மைக்கு வாங்கி, அம்மா ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் கேட்குறீங்களோ இல்லைன்னு நினச்சேன், சொல்கிறேம்மா. அந்த பல்லாங்குழியில் ஏன் பேர் வச்சுன்னா, அந்த பக்கம் 7 குழி, இந்த பக்கம் 7 குழி, ரெண்டையும் கூட்டினா 14 குழிகள். 14 குழி பல்லாங்குழி. சரியா? இதான் பேர். இதான் அந்த கூட்டத்தில் ஒரு அம்மா என்கிட்ட கேட்டுச்சுல, அப்ப நான் யாரையோ ஜெயிச்சிருக்கல நினைச்சு பாருங்க. நான் யாரையோ கேட்க வச்சிருக்கேன். அவங்க வரவேற்க சாப்பிட்றேன்னு சொல்றாங்க.
ஐயா நீங்கள் சொல்லிட்டு இருந்தது பூரா கேட்டோம். நாங்கள் மேலே போனோம்னு நினைக்கிறீங்க, இங்கே காது இங்கே இருந்துச்சு. இதே காட்டிலும் அந்த மணவர்கள் இருந்த அந்த 2 பேருமே, அந்த மணமகன் அந்த மணமகள், அவங்க 2 பேருமே நான் அவங்களுக்கு அடுத்த வயசு கூடனால அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணேன். அப்போ அவங்க வந்து எவ்வளோ சந்தோஷமாக என்கிட்ட இவ்வளோ பெரிய குடும்பத்தை நீங்கள் உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் மனம் தளர்ந்திருந்தா என்ன பிடிக்காங்க, நான் போயிட்டு வரேன், எனக்கு இது பிடிக்காது, நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன செய்யணுங்கிற விஷயத்த நான் தான் முடிவு பண்ணுவேன். இன்னும் கூட அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வருது. இந்த மனசை அப்படி நிப்பாட்டிட்டு சரி பண்ணிட்டோம்னா அதை வச்சுக்கிட்டு நம்ம 1000 விஷயத்தை சாப்பிடலாம். என்னடா பஞ்சு பாண்டவர்கள் 5 பேர் விளாண்டு எப்படி விளாண்டுருக்காரு? யார் யாரா? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேரா? போப்பாண்டவரை சேர்ந்து 6 அப்படின்னாங்க. புரியல நம்ம பேருக்கு. போப்பாண்டவர் கேள்விப்படுவோம்ல, அவன் அவரையும் பாண்டவரை சேர்த்துட்டான். பேசப்படணும். சில பேர் பிடியை கொடுக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? சார் நல்லா இல்லைன்னா என்ன செய்ய போற? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுப்போம். நல்லா இல்லைன்னா என்ன செய்ய போற? அருமையாக பேசுறீங்க சார் அப்படி சொல்லுவோம், வேற வழி இல்லை. அவன் நம்ம கடுப்பேற்றான்னு தெரியும். நான் படாத பாடா வெளியூருக்கு போய் பேச போயிட்டு சொல்லுவாங்க 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் மதுரைக்கு இருக்காங்க. அதை பஸ் ஸ்டாண்ட் பக்கமே வந்ததுலேருந்து அர்த்தம். ஒரு நான் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன். மறுநாள் காலையில் கையில் போடணும். நேரம் ஆகிட்டே இருக்கு, ஒரு பஸ்ஸையும் காணும். மொத்தம் 4 பேர் உட்காந்துருக்கோம். 2 பைத்தியம், ஒரு தூங்கிட்டு இருக்கான், ஒரு குடியாரன், நான் பக்கத்துல வந்துட்டேன். அவன் யார் என்னன்னு தெரியாம மதுரைக்கு கடைசி பஸ் எத்தனை மணிக்குன்னு கேட்டேன். அவன் கிடையாத பார்த்துட்டு 12 மணிக்கு அப்படின்னா நைட்டு. நான் ஆர்வத்துல அதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி லைட் இருக்கும் அப்படின்னா சொல்றாங்க அப்படின்ட்டு இவன்கிட்ட கேட்கறாங்க. நிலையை கண்டுபிடிக்க 1300 முறை முயன்றாங்க. 1300 முறை. இப்ப ஒரு நிருபர் வந்து கேள்வி கேட்கிறார். எப்பவுமே அப்படிதான் கேட்பாங்க வித்தியாசமா. 1300வது முறை நீங்க இதை கண்டுபிடிச்சிங்களா? ஆமா. அப்ப 1299 முறை நீங்க தோத்து போயிட்டீங்கல்ல? அவர் சொன்னார், நான் தோத்து போல. 1299 முறை இதை பயன்படுத்தக்கூடாது என்று கண்டுபிடித்தேன். எதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறத தெரியும். நான் தப்பு பண்றதெல்லாம் இது கூடாது, இது கூடாது, இது ஒரு கண்டுபிடிப்பு. பாருங்க, நான் சொல்லுங்க. சரி பார்த்தேன். நாங்கள் என்ன பேசணும்? நான் என்ன சொன்னேன்னு அவருக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணிருக்காரு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஏதோ எதிர்பார்த்து வந்திருக்காரு. நான் முன்னிட்டு இருக்கேன். அது போதும். ஒரு காரியம் நல்லபடியாக நடக்குது. இவர் ஒரு நல்ல மனுஷன். இவர் பார்த்தோம், அவரே சொல்லிட்டார், நான் ஒன்றும் சொல்லலை. நம்ம வாழ்க்கையில் வாரியார் சாமி அந்த காலத்தில் சொல்றாரு. ஒரு வயசானவரை பார்த்து ஒருத்தர் கேட்கிறாரு, உங்களை யாரு காப்பாற்றா? உங்களுடைய பெண்ணா உங்க சன்னா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, 2 பேரும் இல்லை, பெண்ணும் இல்லை சன்னும் இல்லை, பெண் சன் அப்படிங்கிறாரு. பெண்ணும் இல்லை சன். அது மாதிரி இந்த பாரசி என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு கூட நம்ம குடும்பத்துக்கு நம்ம அப்பா ஒன்றை எடுத்து வச்சுருக்காருனோ, நம்ம அண்ணன் ஒன்றை எடுத்து வச்சுருக்காருனோ, அந்த குடும்பம் நம்மளப்ப அந்த பொறுப்பு நமக்கு கூடும். எதிர்காலத்தில் நம்ம தைரியமாக உழவ முடியும். அது மட்டும் இல்லை, மருத்துவ பாலிசிலாம் நம்ம கையில் இருந்தால் யாரையும் நம்ப வேண்டியதில்லை. பாலிசி நமக்கு துணை நம்பலாம். SBI பாலிசி அந்த உறுதியை கொடுக்குங்கிறத நான்
பல இடங்களில் பார்த்து சொல்லியிருக்கேன். இப்போவும் அதை நான் நம்புகிறேன். ஒரு மணி நேரங்க கேப்பே விடாமல் பேசி தண்ணி கூட குடிக்காமல் பேசிட்டு மனுஷன் பாவம் சாப்பிட போனால் சாப்பிட போகவே விடலை அவரை. எல்லாம் சூழ்ந்துட்டாங்க சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. மைக்கில் யூஎம் சொல்லிகிட்டே இருக்கார், அவரை சாப்பிட போடவரை கெடுக்காதீங்க, விடாதீங்க, இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த கூட்டத்தில் நம்ம எதுக்குன்ட்டு நம்ம போய் சாப்பிட போகணும், அந்த வேலையை பார்க்கலன்னா அங்கே வந்துட்டோம். நம்ம காளான் பிரியாணி, ஸ்வீட்டு, வடை எல்லாம் வச்சாங்க. எல்லாம் முடிச்சுட்டு நமக்கு எப்பயும் போல் பிடிச்ச பீடாவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீமு, குலோப்ஜாம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்தால் அப்புறம் ஞானசம்பந்தன் சார் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார். திரும்பவும் 4-5 பேர் ஃபோட்டோ எடுக்க போனாங்க. சரி நம்மக்கிட்ட போக வேண்டாம், நம்ம தூரத்துலேருந்து அவங்க எடுக்கிறப்ப சுற்றி நின்று எடுத்துப்போன்னு பார்த்தா ஞானசம்பந்தன் சார் எங்களுக்கே போஸ் கொடுத்த மாதிரி நான் எடுத்த ஃபோட்டோக்கே போஸ் கொடுத்துட்டாரு. ஓகே ஹாப்பி அப்படின்ட்டு முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன, சர்டிஃபிகேட் இஷ்யூ தான். ஒருத்தருக்காக கொடுத்தாங்க, அப்படி எனக்கும் கொடுத்தாங்க. நானும் ஒரு சர்டிஃபிகேட்டு ஒரு பேக்கையும் கொடுத்தாங்க, வாங்கிட்டு எல்லாம் கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான். ஒரு கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் போச்சு. முடிஞ்ச அளவு கொஞ்சம் எடிட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஓகே மக்களே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.